ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா ஜங்க்ஸ் வச்சு ஒரு கீமா பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சோயா ஜங்க்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரன்னு அடித்து எடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி சின்னதாக பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணணும். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க சோயா ஜங்க்ஸ் இதில் நல்லா போட்டு கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க சோயா ஜங்க்ஸுக்கு ஒரு 4 எக் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எக் வந்து மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக்காகி எடுத்துக்கணும். நல்லா குக் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு சோயா ஜங்க்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.